கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, உங்களை இந்த அருமையான செய்தி வழியாக கலந்து உரையாடுகிற வழியாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கிறிஸ்தவ உலகங்களிலும் சபைகளிலும் பலவிதமான கேள்விகளுடைய இதயங்களில் இருக்கிறது. சுகம் பெறுவதை குறித்து அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறதே. அற்புதம் என்றால் என்ன? இன்று நடக்கிற அற்புதங்கள் சரியா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஓய்வு நாட்களை குறித்த கேள்விகள் இருக்கிறது. ஞான ஸ்நானத்தை குறித்த கேள்விகள் இருக்கிறது. அதை போன்று ஒரு முக்கியமான கேள்வி அந்நிய பாஷையை குறித்த கேள்வி. அந்நிய பாஷை என்றால் என்ன? இன்று சபைகளிலே பேசப்படுகிற பாஷை எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ பேசுறாங்க, லபலபான்னு பேசுறாங்க, சந்தர்ப்பரான்னு பேசுறாங்க, யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இது அந்நிய பாஷை தானா? பரிசுத்த வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்கிறது? அந்நிய பாஷை இருக்கிறதா? வேதாகமத்தில் அந்நிய பாஷை குறித்து பேசப்படுகிறதா? அப்படி இருக்குமே. ஆனால் இந்நாட்களிலே சபைகளிலே பேசப்படுகிற அந்நிய பாஷைகள் என்ன என்ற பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. இதை குறித்து ஜனங்களிடம் கேட்கிற போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லலாம். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலாம், மனுஷர்கள் அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லலாம். ஆனால் எல்லாருடைய கருத்து ஒரு புறம் இருந்தாலும் கூட நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. இந்த அந்நிய பாஷையை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாள் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து கேள்விகளை கேட்கவும் வார்த்தைகளை வழங்குவதும் அருமையான பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. வேதாகமத்திலிருந்து நம்ம யோசிக்க இருக்கிற, சிந்திக்க இருக்கிற, நடைமுறையாக சிந்திக்க இருக்கிற இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆகவே இயேசுவானவர் சொன்னாரு, நான் போறேன், கேட்கிறவர்களுக்கு அனுப்பி தருகிறேன். ஒரு குணாதிசயம் பரிசுத்த கற்று தருவார். ஏற்கனவே இயேசுவானவர் கற்று தந்ததை ஞாபகப்படுத்துவார். அப்போ இன்று வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை அவசியப்படுகிறது. ஆகிய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பகுதி புரியலன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை ஜெபம் பண்ணலாம். ஆவியானவரே, இந்த வேத பகுதி எனக்கு புரியல, இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கத்தை தருவார். அப்படியாக இந்த அந்நிய பாஷையை குறித்த ஒரு விளக்கத்தை வேதாகமத்தின் வழியாகவும் நடைமுறையாகவும் இந்த நாட்களில் நம்ம புரிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை முடிவனமாய் நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரம தந்தையே, எங்களுக்கு உங்களுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்ததே உங்களுக்கு நன்றி. நாட்களிலே எங்களோடு உறவு கொள்ள முடியாது, எங்களோடு அசைவாட முடியாது, எங்களுக்கு காரியங்களை ஞாபகப்படுத்த முடியாது, எங்களால் புரிய முடியாத பகுதிகளை விலக செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாளிலே அந்நிய பாஷையை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த அந்நிய பாஷை எதற்காக என்னை தந்து அந்த அந்நிய பாஷை வைத்து இந்நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அந்நிய பாஷையை ஒரு பொருட்டாய் தவறாக உபயோகப்படுத்தி சாத்தான் எப்படி அநேகரை வஞ்சிக்கிறார் என்பதை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு அவர்களை அறிந்து கொள்கிற சாக்கியத்தையும் புரிந்து கொள்கிற வாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக, இதை கேட்கிற சகோதரன் சகோதரி வேதத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். न्यायाधिपति அந்நிய பாஷை குறித்து இன்றைக்கு எங்களுக்கு விளக்கம் தரேன்னு நீங்கள் சொல்லுகிறீங்க. நீங்கள் கேள்விகளோடு நாங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த அந்நிய பாஷை இந்த வேகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த காலத்திலிருந்து இந்த அந்நிய பாஷை ஆரம்பமானது என்பதை முதலாவது எங்களுக்கு கொஞ்சம் வழங்க. பாஸ்டர் நிறைய கேள்வி இருக்குது, நீங்க நிறைய பதில் தருவீங்க என்று நாங்கள் காத்திருக்கிறோம் சொல்றாரு. சொந்த பதில் கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கேட்கிற கேள்விக்கு நாங்கள் கேட்பது வேதத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட நீங்க கேள்வி கேட்டாலும் பைபிள் என்ன சொல்லுது, வேதாகமம் என்ன சொல்லுது
புசிக்கவும் திருமணம் கொள்ளவும் திருமணம் எடுக்கவும் அதிகமான பாவம் உச்சகட்டத்தை அடைந்தபடினால ஆண்டவர் சினம் கொண்டு பாவம் பருவத்தை எட்டின அப்படினால தேவன் நோவாவை அழைத்து உலகத்தை நான் அழிக்க போறேன், ஜலத்தினால் நான் அழிக்க போறேன்னு சொல்லி ஒரு வேலையை செய்ய சொன்னார். அவர் வேலையை பண்ணார். அழிந்து போகாம 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு, வேலை செஞ்சாரு. கடைசி அவர் சொன்னது போல 2 சுத்தமான மிருகங்கள் உள்ளே வந்தது, வாசல் அடைக்கப்பட்டது. 8 நாளுக்கு பிறகு 40 நாள் இரவும் பகலும் மழை வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறது. அந்த தண்ணீர் வற்றுவதற்கு 150 நாட்கள் ஆனது. அதற்கு பின்பு நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் வெளியே வந்த பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி பலியை செலுத்தும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்றாரு? வானவில்லை தந்து என்ன சொல்றாரு? இனி நான் மழையை பெய்ய பண்ண மாட்டேன், மழையினாலோ ஜலத்தினாலோ நான் உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்ணுகிறார். இந்த 11ஆவது அதிகாரம் அந்த உடன்படிக்கைக்கு மாதிரியாக, உடன்படிக்கைக்கு புறம்பாக தேவன் தந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பாத ஒரு சந்ததி என்ன செய்தது என்று இந்த 11ஆவது அதிகாரத்தில் வாசிக்கலாம். வாசிக்க 1வது வசனத்திலிருந்து பூமியெங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. அப்போ அந்நாள் வரைக்கும் பூமி எங்கும் ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஒரே விதமான பேச்சு, ஒரே பாஷை தான். நிறைய பாஷைகள் கிடையாது. அந்நாள் வரைக்கும் இந்த ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம் வரைக்கும் அந்த பாபேலுடைய சரித்திரம், அந்த பாபேல் கோபுரம் வரைக்கும் ஒரே பாஷை தான். வாசிங்க. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கேயே கூடியிருந்தார்கள். சரி. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக் கொண்டார்கள். செங்கலை அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் என்று ஒருவர் பேசிக் கொண்டாங்க. எதுக்கு செங்கல் பண்ணாங்க? எதுக்கு அதை சுட்டு நம்ம செய்யணும், எதை செய்யும்படியாக நினைச்சாங்க? கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியில் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அங்க என்ன பண்றாங்க? பேரு அவங்களுக்கு ஒரு பேர் வேணும். ஒன்று நம்ம எங்கேயும் சிதறி போயிடக்கூடாது, நம்ம இங்கேயே தான் இருக்கணும். ஒரு பெரிய கோபுரத்தை உண்டு பண்ணுவோம் என்று அவர்கள் கோபுரத்தை கட்டினார்கள். வாசிங்க. மறுபுத்திரை கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஒருவர் பேசுவதை ஒருவர் அறியாமல் இருக்க முடியாது, தாறுமாறாக ஆக்கப்படுவோம். நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது இந்த பாபேல் கோபுரத்தின் கதையை நான் கேட்டிருக்கேன். நம்ம எல்லாரும் கேட்டிருக்கலாம். ஒரு நாள் பள்ளி பாடங்களிலும் சண்டே ஸ்கூல்ஸ்ல ஒரு வேலை நீங்க சண்டே திருச்சபைக்கு போறீங்கன்னா அதை கேட்டுக்கலாம். சின்ன வயசுல இந்த பாபேல் கோபுரத்தை குறித்து கதைகள். அங்க நான் கற்றுக்கொண்ட ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். எப்படி இன்னொரு தண்ணீர்னால ஜலத்தை உலகத்தை அழிமாற்றிட்டார். ஆனால் இந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்டதுடைய குறிக்கோள் உள்ளான நோக்கம் என்னவென்றால், இனி ஒரு முறை வெள்ளம் வந்துவிட்டால் நம்ம மாண்டு போய்விடக்கூடாது. ஆகிய வானத்தை எட்டும்படியாக எவ்வளவுக்கு நம்ம கட்டி உயர்த்த முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி உயர்த்தினார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி நோவாவின் காலத்துல போதிக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் விசுவாசியாமல் போனார்களோ அதே போன்று நோவாவின் காலத்துக்கு பின்னும் வெள்ளத்தின் வழியாக நான் அழிக்க வேண்டும் என்ற அந்த உடன்படிக்கையை நம்பாமல் விசுவாசியாமல் இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக இனி வெள்ளம் வந்தாலும் ஆண்டவரை அழிக்கக்கூடாது என்பதற்காக கோபத்தை கட்டி இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் பண்ணாரா? தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் 7வது வசனத்தை வாசிக்க நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு. அப்போ நம்ம பார்த்தோம், முதல் வசனத்துல பூமியெங்கும் ஒரே பாஷை பேசினார்கள். அதுக்கு 7வது வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு பாஷைகளை மாற்றுகிறார். ஒருவர் பேசுறது ஒருவர் அறியாத அளவுக்கு பாஷைகளை மாற்றுகிறார். வாசிங்க. ஆகிய அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். 9 வாசிக்கணும். எடுத்து அப்படியே கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து
இதுதான் சரித்திரம், வேத சரித்திரம், பைபிள் சரித்திரம். அதான் சொல்றது. வேதாகமத்தில் பூமி எங்கும் சிதறி போனார்கள். வாசிங்க. பூமி எங்கும் பழகின வாசையை கர்த்தர் அவரிடத்திலிருந்து தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்போ வேதாகமம் சொல்றது கேள்விக்கு முதல் கேள்வி, அந்நிய பாஷை இருக்குதா அப்படின்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பைபிள் சொல்லி ஒரே பாஷை தான். அதுக்கு பிறகு ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்கினா நிறைய பாஷைகளை தந்தார் என்று ஆண்டவர் சொல்றாங்க. அந்நிய பாஷை இருக்கு, அந்நிய பாஷை இருக்கு. ஏன்னா அன்று தாறுமாறாக பேசினார்கள். அந்தந்த பாஷை புரிகிறவர்கள் பூமி எங்கும் எல்லாரும் சிதறி போனாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு கூட்ட ஜனம் இந்தியாவுக்கு வந்திருக்கணும், ஒரு கூட்ட ஜனம் ஆப்பிரிக்கா போயிருக்கணும், ஒரு கூட்ட ஜனம் ஐரோப்பியாவுக்கு போயிருக்கணும். ஒவ்வொரு தேசங்களுக்கும் அவங்க கடந்து போயிருக்கணும். எங்கெங்க அவங்க அந்த பாஷை புரியுதோ அங்கே போயிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பாஷைகள் இருக்கு. பூர்வீக பாஷைகள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பாஷை கிடையாது. இது வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிற பாஷைகள் நீங்க பாத்தீங்கன்னா அது குறைவான பாஷைகள் தான் இருக்கிறது. 5 மொழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியில் 5 மொழி இருந்ததாக சொல்றாங்க. அதிகமாக கூட இருக்கலாம். இந்நாட்களிலே இந்திய தேசத்திலேயே நிறைய பாஷை இருக்கு. நீங்க வசித்து கொண்டிருக்கிறவங்களே நிறைய பாஷை பேசுறவங்க இருப்பாங்க, பல பல பாஷைகளை பேசுறவங்க. அப்போ அந்த அந்நிய பாஷை என்னது? என்ன அந்நிய பாஷையை வேதாகமத்தில் இருக்குது. அந்த அந்நிய பாஷைனா என்ன? அந்த வார்த்தைக்கே விளக்க வேண்டும். அவங்க பாத்தீங்கன்னா அது உங்களை சார்ந்த பாஷை. இப்போ உங்களுடைய பிறப்பின் மொழி என்ன? தமிழ். நீங்க ஒரு தமிழ் பெற்றோர்கள் பிறந்தீங்க, அதெல்லாம் நீங்க தமிழ் பேசுறீங்க. அது உங்களுடைய தாய்மொழி தமிழ். என்னுடைய தாய்மொழி தமிழ். மொழி வேற என்னென்ன பாஷைகள் நீங்க பேசுறீங்க? ஆங்கிலம். ஆங்கிலம் பேசுறீங்க. ஆங்கிலம் உங்க அப்பா பேசுறாரு. உங்க அப்பா வந்து ஆங்கில நாடை சார்ந்தவரா அல்லது உங்க அம்மா? இதுல கிடையாது. அது ஆங்கிலம் வந்து ஒரு அந்நிய பாஷை, வேற ஒரு இடங்களை பேசுகிற ஒரு பாஷை. வேற என்ன பாஷை பேசுறீங்க? வேற பாஷை எனக்கு தெரியாது. அப்போ ஐயாவுக்கு 2 பாஷை தெரியும். என்ன எனக்கு சொல்றீங்கன்னா, எனக்கு நான் ஒரு தமிழ் பெற்றோர்களுக்கு பிறந்தேன். ஒரு தமிழ் குடும்பத்துல தாய் தகவலும் தமிழர்கள். அவர்களுக்கு பிறந்த நான், எனக்கு தாய்மொழியாக தமிழ் தெரியும். அது தவிர நான் படித்தது ஆங்கில மீடியம், ஆகிய ஆங்கிலம் எனக்கு தெரியும். நான் அதிகமாக வசித்தது கர்நாடகா, ஆகிய எனக்கு கன்னடா தெரியும். அதிகமாக ஊழியர்களுக்கு கடந்து போன இடம் ஆந்திரா, ஆகிய தெலுங்கு தெரியும். என்னுடைய தாய் தரப்புடைய பெற்றோர்கள் கேரளாவில் இருந்தபடினால அவங்களுக்கு மலையாளம் தெரியும். அந்த மலையாளம் கொஞ்சம் தெரியும். நான் மகாராஷ்டிராங்கிற ஒரு பகுதியில் படிப்புக்காக கற்றுக் கொடுத்ததுனால கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஆக என்னுடைய தாய்மொழி தமிழ். அதை தவிர மற்ற மொழிகள் எனக்கு 4-5 மொழிகள் தெரியும். சரியா? ஆக அந்நிய பாஷை என்றால் உங்களை சாராத, உங்களுக்கு சொந்தமில்லாத மற்ற பாஷை. உங்களுக்கு சாராத 5 இதர மொழிகள் உங்களுக்கு தெரியும். ஆமா, என்னை சாராத, என்னுடைய சொந்த மொழி தாய்மொழியாக என் தமிழ் மொழியை தவிர மற்ற 5 மொழிகள் எனக்கு தெரியும். அப்போ அது உங்களுக்கு அந்நிய பாஷை. அது எனக்கு அந்நிய பாஷை. ஆனா அதில் ஒரு சில பாஷைகளை நான் எப்படி எனக்கு தரப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில பாஷைகள் எப்படி எனக்கு தரப்பட்டது. இப்போ பழைய பாட்டை பார்த்தோம். ஆண்டவர் பாபேல் காலத்துல அந்த ஒரே பாஷையை நிறைய மாற்றினார்கள். எதற்காக மாற்றினார் தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடியினால், தேவனுடைய உடன்படிக்கையில் அவர்கள் நம்பாமல் போனபடியினால் அவர்களை சிதற பண்ணினார். அந்நிய பாஷையை கொடுத்து அங்கங்கே பிரிச்சு விட்டார். அதுக்கு பிறகு அந்நிய பாஷை குறித்து நம்ம பேசும்பொழுது புதிய ஏற்பாடு எதுக்கு அதுக்கு இடையில எதுவும் அதே பாஷை பேசப்படலை. அதுக்கு இடையில பேசப்படுறாங்க. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? வேதாகமத்தில் சொல்லப்படுதா அந்நிய பாஷை யாரோட பேசுனதாக? அதுக்கு பிறகு பேசப்படுறதாக எல்லாரும் அங்கங்கே சிதறி போனார்கள். அங்கங்கே அவங்க பாஷைகளை பேசினாங்க. அது கிரேக்க பாஷையா இருக்கலாம், அது எபிரேய பாஷையா இருக்கலாம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய கோத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பாஷைகளை பேசிக்கொண்டாங்க. பாஷைகள் பல பாஷை பிரிஞ்சு நிறைய பாஷைகள் ஆகி நிறைய பாஷைகள் ஆகிட்டு அதற்கு பின்பு விளக்கமாக வேதாகமம் அந்நிய பாஷையை குறித்து பேசுகிறதுனா நீங்க வந்து அப்போஸ்தலர் வரணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அங்கு இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட 40 நாட்களுக்கு பின்பு மேலறையில 120 மூப்பர்கள் காத்திருந்த இயேசுவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேற்றவாளரை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்த ஒரு சூழ்நிலையில இங்கு வேதாகமம் பேசுகிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை அப்படியே வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்க
வெவ்வேறு பாஷை பாஷைன்னு சொல்லுங்க. ஓகே. பாஷைனா அப்போ வெவ்வேறு பாஷைனா இப்ப நான் நிறைய பாஷை பேசுறேன். நான் ஒரு பாஷை பேசுறேன். நீங்க ஒரு பாஷை. அப்படி 120 வெவ்வேறு பாஷையில பேசுறேன். வெவ்வேறு பாஷைகள்னா ஒருத்தருக்கு நிறைய பாஷை தந்தது போல அடையாளம். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு நிறைய பாஷை தரப்போல வெவ்வேறு பாஷை பேசினார்கள் தான் சரி. வாசிங்க கீழே. அவ வாரத்திற்கு இருக்கிற சகல தேசத்திலும் வந்து நிற்போம். ஒன்று பழைய பாட்டுல ஆண்டவர் அந்த பாபியலின் காலத்துல ஒரே பாஷையா இருந்ததை நிறைய பாஷையா மாற்றி எல்லாரையும் சிறப்பு பண்ணினாரு. ஏன்னா அவர் உடன்படிக்கைக்கு கீழ்படியாமல் போனதுனா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டதுனால இனி ஒரு வெள்ளம் வந்தாலும் நாங்க அழிந்து போகக்கூடாது, எங்களை அவர் அழிக்க முடியாது என்ற ஒரு அவநம்பிக்கையோட அவர் செயல்பட்டதுனால ஆண்டவர் வேற வேற பாஷையை தந்து அப்படியே சிறப்பு பண்ணாரு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலரின் காலத்துல அவர்கள் இயேசுவானுடைய மரணம் உயிர்த்தெழுந்தல் அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட 40 நாள் பின்பு மேடையில காத்திருந்த 120 பேருக்கும் இடிமுழக்கத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. ஒருமனப்பட்ட ஆவியானவர் வந்த பொழுது அவர் வேற வேற அக்னிமயமான வேற வேற பாஷைகளை வேற வேற பாஷையை அங்கிருந்தவர்கள் தந்தாருன்னு சொல்லப்படுது. அப்போ புதிய ஏற்பாட்டுல அந்நிய பாஷை தரப்பட்டிருக்கு. அந்நிய பாஷை இல்லை என்று அல்ல. ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்லுது அந்நிய பாஷையை ஆண்டவர் தந்தார். ஒருமனப்பட்ட ஆவியானவர் வந்த பொழுது இடிமுழக்கத்தோடு தந்தார். ஆனா அது எப்படிப்பட்ட பாஷை, அது என்ன பாஷை என்பதற்கு கீழே வாசம். இப்போ இன்னைக்கு சபைகள்ல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப வந்து அந்நிய பாஷை இருந்தாயா இன்னைக்கு சபையில ரபரபரமா பேசுறாங்களா, ஒரு புரியாம பேசுறாங்களா, அப்போ அது பஸ்டாக அந்த அந்நிய பாஷை தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அன்று பெந்தைக்கோஸ்து நாளிலே மேலறையில காத்து கொண்டிருந்த நேரத்துல அவர்களுக்கு அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட பாஷை அப்படின்றதை கீழே வாசித்து பாருங்க. அந்த பகுதி உங்களுக்கு விளக்கத்தை தரும். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள், வானத்தில் கீழே இருக்கிற சகல தேசத்தை சார்ந்த பக்தியுள்ள யூதர்கள் அந்நாட்களிலே எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எருசலேம் வந்து தேவனுடைய புண்ணிய ஸ்தலம். அருகாமே வந்து எரிகோ இருக்கு, வியாபார ஸ்தலம். அப்போ இந்த எருசலேம் அவங்க வானத்துல கீழே இருக்கிற எல்லா புனிதர்கள், எல்லா முக்கியமான நபர்கள் அந்த எருசலேம்ல வாசம் பண்ணியிருக்காங்க. வேற வேற ஒன்று பாருங்க, பாதல் போட்டு ஆண்டு சொல்றாரு, எல்லா இடமும் பிரிச்சு விடுறாரு. நீங்க போ, நீ அங்க போ, பாஷை மாறிட்டாரு, புரிய மாட்டேங்குது. ஆகிய புரிஞ்சவங்க உங்களுக்கு சேர்த்து அங்க போயிட்டான். இப்போ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எல்லா இடத்துல இருந்து ஆட்கள் எங்க இருந்தாங்களா, அத்தனை பேரும் யூதர்கள். யூதர்கள் எங்க இருந்தாங்களா, எருசலேம்ல இருந்தாங்க. இந்த அந்நிய பாஷை கொடுத்த அந்த நேரத்தில் அவர் வேற வேற இடத்துல இருந்து வந்து இங்க இருந்தாங்க. வாசி. அந்த சத்தம் உண்டான போது, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். பாருங்க, ஒரு பெரிய ஆச்சரியம். பாபேல் கோபுரத்துல இருந்து ஆண்டவர் ஜனங்களை அப்படியே சிதற பண்ணி வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு எருசலேம்ல எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்போன்னா அங்க கூடி இருந்த எல்லாருக்கும் வேற வேற பாஷை. இதுல யூதர்கள்னா எல்லா நாட்டிலும் இருந்து வந்துருக்காங்க. ஆமா, அவங்க பல பாஷை பேசக்கூடியவங்க. எஸ், வேற வேற பாஷை பேசக்கூடிய யூதர்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளவு மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஆனா அவங்க ஊர்ல இருக்கிற பாஷையை அவங்க கேட்கிறாங்க. ஆமா, வேற வேற ஊர்ல இருந்து வந்து அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில இவங்க மேல இருந்த பேசுறத கேட்ட உடனே வேற வேற ஊர்ல இருந்து வந்து அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா என்னுடைய பாஷையை இவங்க பேசுறானே அப்படின்னு கலக்கம் உண்டாயிட்டான். ஏன் ஒரு கலக்கம்னா அதுக்கு வாசிக்கன்னு சொல்லுது, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து ஏதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, இவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா, இவங்க கலிலேயர்கள் அல்லவா, அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படி கலிலேயர்களா இருக்கிறபடினால இவங்க எப்படி நம்ம ஜென்ம பாஷையில இவங்க எப்படி பேசுறாங்க என்று ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய ஊர்ல வந்திருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மொசபொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பவுலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறுநை பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசையிலிருந்து குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூத
ஏற்பாடுல ஒரே பாஷை இருந்துச்சு, அதை ஆண்டவர் மாற்றினாரு. அதனால எல்லாம் போனாங்க. அவங்க அன்னைக்கு இருக்கு அந்நிய பாஷை தந்தாருன்னா அவங்க தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் அதை நம்பாமல் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக ராஜ்யத்துக்கு மாறாக நீ ஒரு அழிவு வந்தா நம்ம சாப்பிடாத தோட்டத்தை கட்டினா ஆண்டவரை சிதற பண்ணாரு. இப்போ புதிய பாட்டை சிதறப்பட்டவங்க எல்லா யூதர்களும் அது ஒரே இடத்துல கூடினாங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தினால அங்க கூடியிருந்த 120 மூப்பர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். அதை கேட்டு யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படா இந்த கலிலேயர்கள் நம்ம பாஷையை பேசுறாங்க அப்படின்னாங்க. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒருவேளை இன்று சபையிலே பேசப்படுகிற யாருக்கும் புரியாமல் இருக்கிற ஒரு பாஷையை பேசியிருந்தா அன்று யூதர்கள் கூடி என்ன ஏதோ பேசுறாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்க. இன்னைக்கு நீங்க அதை கேட்டுருக்கீங்களா? நீங்க போற ஆலயத்திலோ அல்லது உங்க நண்பர்களோ அல்லது உங்களுக்கு அறிந்தவர்களோ நான் அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசுற பாஷை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எந்த பாஷையே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு தமிழா இருக்கணும், இங்கிலீஷா இருக்கணும், அல்லது பிரெஞ்சா இருக்கணும், ஜெர்மனியா இருக்கணும், அல்லது ஆப்பிரிக்கா தேசத்தை சார்ந்த மொழியா இருக்கணும், அல்லது ஐரோப்பிய தேசத்தை சார்ந்த மொழியா இருக்கணும், அல்லது ஆசிய தேசத்தை சார்ந்த ஏதாவது ஒரு தேசத்தின் மொழியா இருக்கணும், ஏதாவது ஜனங்கள் பேசுற மொழியா இருக்கணும். ஆனா நீங்க ஆச்சரியப்படுறீங்க, என்ன ஒரு மொழி மாதிரி இருக்குது, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அதை போல அன்னைக்கு யூதர்கள் யோசிக்கவில்லை. ஏன்னா அவங்க புரிய முடியும். வேற இடத்துல இருந்து வந்தாங்க. அவங்க பாஷையில புரிஞ்சது புரிஞ்சது. அப்போ இந்த அந்நிய பாஷை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்நிய பாஷை மனுஷன் புரிய முடியாத பாஷையா இல்ல. அப்ப ஒரு கேள்வி, எதுக்கப்பா அந்த அந்நிய பாஷையாக தந்தார்? எதற்காக? அந்நிய பாஷை இருக்கிறது உண்மை, வேதாகமம் சொல்லுகிறது அந்நிய பாஷை இருக்குது. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. சீசர்கள் ஏன் பேசுறாங்க? அதை எதற்கு அந்த வேதத்தை காரணம் பேசினார்கள்? ஏன் அது கொடுக்கப்பட்டது? எனக்காக சிந்திச்சது உண்டா? இன்னைக்கு ஏன் அந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் யாராவது போதித்ததை கேட்டிருக்கிறீங்களா? வேதாகமத்தை தியானிச்சு பார்க்கிறீங்களா? இப்போ அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, இயேசுவானவர் என்ன வேலையை சொன்னாரோ அந்த வேலையை செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாக இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. அப்ப இயேசுவானவர் என்ன வேலை சொன்னாரு? மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரத்துல இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசி 2 வசனத்துல ஒரு வேலையை சொல்றாரு. என்ன வேலை சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டு சொல்றாரு, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், எல்லா ஜாதிகளும். இன்னொரு பகுதி வேற பகுதி சொல்றது, ஊழியத்தை என்ன பண்ணுமா? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடையான வரைக்கும் எல்லா உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் போய் யார் வேலை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்நானத்தை கொடுங்க, அவங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு வேலை தரார். தேவன் கற்றுக் கொடுத்ததை சொல்லிக் கொடுக்க சொல்லி அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்க சொல்லி. இப்போ அந்த சீஷர்களும் இயேசுவுக்கு பின்பு இயேசுவை விசுவாசத்தை 120 பேரும் மேல காத்து கொண்டிருக்க பொழுது அவர் கொடுத்த வேலை நிறைவேற்றும்படியாக என்ன பண்றாரு? இப்போ அந்த எல்லா இடத்திலும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறான். யூதர்கள் ஒவ்வொரு பாஷை பேசுற அன்று பழையப்பாடு காலத்தில் சிதறப்பட்ட அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, நீ அங்கிருந்து எல்லாரும் இருக்காங்களா, நீ அந்த இடத்துக்கு போ. நீ இந்த இடத்துல இருந்து அந்த காணாத ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போ. அங்க போய் உனக்கு தந்திருக்கிற வரமாகிய அந்நிய பாஷை, அந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு அந்நிய பாஷை, அதை கொண்டு அங்க தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆளுடைய வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. அந்நிய பாஷை என்றால் என்னை சாராத இன்னொருவர் பேசுகிற ஒரு பாஷை. அந்த வரத்தை எனக்கு தருகிறார். எதுக்கு தர்றாருன்னா, இவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரியல, ஆண்டவரை குறித்து தெரியல, அவரை குறித்து நான் தேவனை குறித்து சொல்வதற்காக, அவருடைய பாஷையை நான் பேசுவதற்காக ஆண்டவர் அந்த பாஷையை எனக்கு தருகிறார். அது ஆத்மாவை செய்வதற்காக, ஆத்மா அறுவடை செய்யவும் ஆத்மா ஆதாயம் செய்யவுமாக ஆண்டவர் ஒரு அந்நிய பாஷை தர்றார். இப்போ ஒரு சிலர் இந்த அந்நிய பாஷைக்கும் நீங்க கேட்கலாம், நீங்க எப்படி இத்தனை பாஷை கற்றுக்கிட்டீங்க கேட்கறது
ஒவ்வொரு விடுமுறையிலும் நான் போய் ஆலைகளை கட்டுவதற்கும் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக நான் கடந்து போவேன். அப்போ ஒவ்வொரு முறை சாயங்காலம் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். ஒரு தெலுங்கு பாஸ்டர் எனக்கு என்ன பண்ணுவாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இப்படி பண்ணிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் பாஸ்டர் அங்க இல்லை, டிரான்ஸ்லேஷன் பண்ற மொழியாக்கம் பண்ணுகிற போது அங்க இல்லை. இப்போ ஜனங்கள் கிராமத்துல எல்லாரும் கூட இருக்காங்க, 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு தெலுங்கு தெரியாது, பிரசங்கம் பண்ணணும், மொழியாக்கம் பண்ணவர் இல்லை. நானும் ஜெபம் பண்ணேன். என் சொந்த வியாபாரத்துக்காக நான் ஜெபம் பண்ணல, தேவனுடைய வேலைக்காரத்துக்கு ஆண்டவரே இத்தனை நாள் மொழியாக்கம் பண்ணும்படியாக இருந்த அந்த ஊழியர்களுக்கு இல்லை, ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க ஐயா, நான் உங்க வார்த்தையை பேசணும், எனக்கு நீங்க உதவி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தெலுங்குல பேச ஆரம்பிச்சேன். முன்னப்பட தெலுங்கு பேசாது, தெலுங்குல பேச ஆரம்பிச்சேன். அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். நான் 100% சரியா பேசுறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஜனங்கள் எந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த செய்தியை புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரே வாரத்துல தெலுங்கை படிக்கும்படியாக 6 வருஷமாக நான் கல்லூரில இருந்தேன். 6 வருஷமா சுத்தி ஹிந்தி பேசினாங்க, மராட்டி பேசினாங்க, படிக்கல. ஒரே வாரத்தில் தெலுங்கை பேசும்படியாக தந்தார். எதுக்காக தந்தாரு? வியாபாரத்துக்காக தந்தாரா? வியாபாரத்துக்காக தந்தாரா? அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவர் சொன்ன செய்தியை சொல்லும்படியாக எனக்கு இந்த அந்நிய பாஷையின் வரமாகிய என்னை சாராத எனக்கு தெரியாத இன்னொரு பாஷையை கற்றுக்கொள்ளும்படியாக, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்லாகத்தை தந்தார். இன்று தேவனுடைய கிருபையில தெலுங்குல பேசுறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி நான் படிச்சேன், ஆச்சரியமா இருக்கு எனக்கு. மேலே அப்போ ஒரு பெரிய கேள்வி, அந்நிய பாஷையை புதிய ஏற்பாட்டை தந்தார், எதற்காக தந்தார்? யாருமே புரியாம நவரவரவா பேசுறதுக்காக தந்தாரா? அப்படி யாரும் பேசுறாங்களா? அப்படி யாரும் அந்த 120 பேர்ல அப்படி பேசல என்று சொல்லுகிறது. அவனும் ஒவ்வொரு பாஷையிலும் பேசினான். அவங்க பேசுற பாஷை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் அவங்க புரிந்தது. புரியாமல் இருக்கவில்லை, எல்லாருக்கும் புரிஞ்சது. ஆக அந்நிய பாஷையை குறித்து ஆண்டவர் வசனம் சொல்கிறது, புரிகின்ற ஒரு பாஷை, புரியாத ஒரு பாஷை அல்ல. சரியா? யாரோ எவ்வளோ ஏதோ சட்டக்கான பேசுறாங்க என்று கிடையாது. அது வந்து வேதாந்தம் சொல்லல. இதை தவிர இன்னொரு சிலர் மிஸ் பண்ணாங்க, புலம்புகிற ஒரு சூழ்நிலை. புலம்புனா நீங்க அழுகிறீங்க, வார்த்தை சொல்லி அதான் வார்த்தை சொல்லாம யாரும் உங்க இதயத்தை நிரம்பிச்சுன்னா நீங்க அப்படியே புலம்புகிற உளறுகிறீங்க. இன்று உளறுகிறதை அந்நிய பாஷை என்று சொல்லிக் கொண்டு அழைக்கிறார்கள். அப்படி அல்ல. இன்னைக்கு நிறைய திருச்சபையில பேசுறாங்க, யாருக்கும் புரியாது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடவுளோட பேசுறோம், தெய்வத்தோட நாங்க பேசுறோம், அதனால மக்களுக்கு பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு அது புரிய வேண்டிய அவசியம். சரி, கடவுளோடு பேசின ஒரு புலவலை குறித்து வேறாமல் பேசுகிறது. உதாரணத்துக்கு அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார் சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு முன்னதாக மலடியாக குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆலயத்துக்கு போனார் என்று ஆண்டவர் சொல்றார். அங்க போய் வாசிங்க, ஆலயத்தில் போய் அந்த அம்மா ஜெபம் பண்ணினா அதை பார்த்த அந்த போதகர், அந்த ஆசாரியர் ஏறி என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாரு? அவள் கர்த்தருடைய சந்நிதியில் 1 சாமுவேல் 1:12 வாசி பார்த்தா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். ஏலி அந்த ஸ்திரீயுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் தன் இதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. உதடு மட்டும் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து, வெறிச்சு போயிருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். எதுவரைக்கும் வெறிச்சு போயிருக்கோம், உன் குடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்றார். அதற்கு ஆனால் பிரயோஜனமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, பாரமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயினும் மதுவாயினும் குடிக்கவில்லை, திராட்சரசமும் மதுவானமும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாரை பேரியால் என்னாலையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். பாருங்க, ஜெபம் பண்ணினார். இங்க பாருங்க, சில சொல்றாங்க
அது வந்து ஆண்டோட பேசுறாங்க. இங்கு ஒரு ஸ்திரீ ஆண்டோட பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? சத்தம் வரல. சத்தங்க. இன்று நம்ம கூடுகிற ஆராதனை கூட்டங்களில் எல்லாம் அந்நிய பாஷை பேசு, வாயத்தமிழ் பேசு. அந்நிய பாஷை வந்து தேவனோடு நான் பேசுறேன்னா, வேதாந்தத்துல அண்ணா வந்து தேவனோட பேசினார், புலம்பினார். அதை பார்க்கும்போது ஏழு தட்டை நினைச்சாரு, நல்லா தண்ணி அடிச்சுட்டு போடுங்க, அதனால யாமாட்டு குடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற நீ எப்ப திரும்ப கேட்பது இல்லையா? நான் ஆண்டோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு இருக்கும்போது கண்ணீரோடு ஆண்டோடு புலம்பொழி அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறீங்க. நான் அந்த அனுபவத்தை உடையவனாக இருக்கிறேன். சில நேரத்தில் பிரச்சனைகளை சூழ்ந்த பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது, துக்கம் நிறைந்த பொழுது, யாருக்கையும் பிரச்சனை சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் ஆண்டோடு அழுது புலம்பி வார்த்தையை வெளியே சொன்னது கிடையாது. வார்த்தையை சொல்லும் போது போல அது அதையும் குறைவாய் என்னுடைய வார்த்தையை ஆண்டவர் புரிந்து கொண்டிருப்பார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருப்பார். அது புலம்பல். நான் தேவனோடு தனியா பேசுறேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நான் என்ன பேசுறேன். ஆகையால இன்று அந்நிய பாஷை வந்து தேவனோடு தனித்து ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் புலம்புகிறான். அவனுக்கு தெரியும் என்ன பேசுகிறான் என்று. அதே போல தேவன் ஆண்டவர் தெரியும் என்ன பேசுகிறார் என்று. அது துக்கத்தோடு புலம்புகிற புலம்பல். அது அந்நிய பாஷையே ஆகாது. அப்ப அந்நிய பாஷை எப்படி புரியும்? யாருக்காக எங்களுக்கு புரியாதபடி அது சொல்லப்படக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிய சரி, அப்போ பழைய பாட்டு வந்து நம்ம பார்த்தோம். அந்நிய பாஷை குறிப்பிட்டது உடன்படிக்கையை நம்பாமல் தேவ சுத்தத்துக்கு மாறாக போகிறது உயர்த்தணும் போது சிதற பண்ணார். கீழ்ப்படியாமதுனால சிதற பண்ணார் பாஷையை கொடுத்து. பழைய பாட்டு அப்படி பண்ணார். புதிய பாட்டுல சிதறிக்கிற ஜனங்க தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த 120 பேருக்கு அந்நிய பாஷையை தந்து எல்லா இடத்துக்கும் போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆகையால்தான் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் அந்த எருசலேமை விட்டு பல இடங்களுக்குள் கடந்து போனார்கள். இப்போ இந்திய தேசத்துக்கு தோமா வந்தார். எப்படி? தோமாவுக்கு ஹிந்தியும் தெரியாது, மலையாளமும் தெரியாது, தமிழும் தெரியாது. எப்படி கேரளாவுக்கு வந்தாரு? எப்படி மெட்ராஸுக்கு வந்தாரு? ஆண்டவர் கொடுத்த அந்நிய பாஷையின் மரத்தை உடையவராய் அவர் கடந்து வந்தார். தோமா இந்தியாவுக்கு வியாபாரம் பண்ண வந்தாரா? இல்லை. தேவன் தோமாவை இந்தியாவுக்கு அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்படியாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படியாக அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வேலை நிமித்தமாக, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை நிமித்தமாக ஒருவன் ஒரு இடத்தை விட்டு மறு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அவனுக்கு அறியாத பாஷையா இருக்கணும். ஆண்டவர் அந்த வரத்தை தந்து அந்த பாஷையை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். இப்போ ஆண்டுடைய வசனம் கிரேக்க மொழியிலும் இப்ரேய மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. இன்று பரிசுத்த வேதாகமம் நூற்றுக்கணக்கான பாஷைகளிலே அச்சகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இது அச்சகம் அடிக்கப்பட்டது? இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷினரி வந்தாரு. அவரு வேத புத்தகத்தை, ஆங்கில வேத புத்தகத்தை தமிழாக்கத்துக்கு மாற்றினார். அவருடைய பேர் வந்து சிங்கன் பால். அவர் வந்து பரிசுத்த வேதாகமம் ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழியாக்கம் பண்ணார். தமிழே தெரியாத ஒரு வெள்ளக்காரர் எப்படி தமிழ் பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்த அந்நிய பாஷையின் வளர்த்து நிமித்தமாய் அவர் அந்த மொழியை அதை கற்றுக்கொண்டு இப்போ பாருங்க, இந்தியாவிலே பிறந்து வளர்ந்து தமிழ் குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த அநேகருக்கு தமிழ் வாசிக்க முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு போய் வாசிக்க முடியாது, பேச தெரியாது, பிள்ளைகள் இருக்கோம். அப்போ ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவில் ஒரு தமிழருக்கு பிறக்காத ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கில பெற்றோருக்கு பிறந்த ஒருவர் சரியாக அழகாக தமிழ் புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணணும்னா அது தன்னுடைய சொந்த திறமையால் நடக்குமா? அது கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரம். இன்று அந்நிய பாஷை உனக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவர் சும்மா ஒரே இடத்துல வந்து பேசிக்கிட்டு சொல்லல. உனக்கு தெரிந்த அந்த பாஷை 4 இடத்துக்கு போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லணும். தேவனை குறித்து அறியாதவர்களை அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தந்தார். இதை எதுக்கு தந்தார்னா அவருடைய வருகையை புனிதப்படுத்தும்படியாக செய்தார். அப்போ இன்று உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கு. அத்தனை தேசத்துக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அதற்கு அந்த மொழிகளிலே ஆண்டவர் உபயோகப்படுத்த வேண்டும். அதுதான் அந்நிய பாஷை என்று ஆண்டவர் சொல்றார். அந்நிய பாஷை இருக்குது. ஆனா அது வந்து இன்று நம்ம சபையில பேச பார்த்தீங்களா, யாருக்கும் புரியாம பேச பார்த்தீங்களா, அதை குறித்து வேதாகம் சொல்லல. இன்னும் பரிசுத்த வேதாகம் சொல்லி ஒருவன் அந்நிய பாஷை பேசினா அவருடைய விளக்கத்தை சொல்லணும். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இருக்கிறது. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசல, அந்நிய பாஷையுடைய வரம் இல்லை அப்படிங்கும்போது
அவர்கள் ரசிக்கப்படவில்லை, கிறிஸ்துடைய ஆவியானவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தீர்மானமாக சிலர் சொல்கிறாங்க. இது வேதத்துக்கு புறம்பாக தான் இப்பொழுது சொல்ல கருத்தை பார்க்கும்போது இருக்கிறது. அதாவது வேதத்தை அறிந்த ஒரு பிள்ளை, வேதத்தை வாசிக்கிற ஒரு விசுவாசி அந்நிய பாஷையிலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பைபிள் சொல்லு, பைபிள் சொல்லிட்டு ஆண்டவர் 100% தந்தாரு. 2 இடங்கள்ல தெளிவாய் ஆண்டவர் பாஷையை தந்தார் பைபிள் சொல்லும்போது எப்படி நம்ம சொல்ல முடியும் அந்நிய பாஷையிலிருந்து? ஆனால் எதற்கு தந்தார், அந்த பாஷை என்ன பாஷை? இன்று நம்ம சபைகள்ல நம்ம வாய்க்கு நடந்து பேச பார்த்தீங்களா, சும்மா என்னன்னு நமக்கும் புரியல மக்களுக்கும் புரியல, புரியாத பாஷையில நம்ம பேசுகிற மொழி இதர மொழிகள் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் தரப்படுகிற இதர மொழிகள். அது தவிர தனியா ஒருவன் தேவனோடு புலம்புகிற, அவருடைய சொந்த புலம்புகளோடு புலம்புகிற, தமிழே தான் பேசலாம், அறவரே தமிழா பேசலாம், அவருக்கு தெரியும் அவர் என்ன பேசுறாரு, ஆண்களுக்கு தெரியும் அவர் என்ன பேசுறாரு. ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தை, அந்த குழந்தை பேசுறது அறவரையா பேசுறது அம்மாவுக்கு தெரியும், என் குழந்தை என்ன பேசுறது தெரியும். ஒரு 3வது நபருக்கு தெரியாது. 3வது நபரு உன் பிள்ளை என்ன சொன்னா அது வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும், தண்ணி கேட்குது அப்படின்னா அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். அது போல நம்ம வியாபாரத்திலையும் துக்கத்திலையும் பாரத்தில் இருக்கும்பொழுது நம்ம புலம்பி தேவனோடு பேசும்பொழுது நம்ம பேசுறது சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் அப்படி புலம்புகளை அந்நிய பாஷை என்று சொல்கிறோம், அது அந்நிய பாஷை அல்ல. அவங்க கடவுள்கிட்ட நேரடியாக நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் கடவுளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு அவங்க சொன்னாலும் அது வந்து நம்முடைய தாய்மொழியிலே பேசினா அது சுலபமாக நாம் என்ன சொல்ல வருகிற கருத்து தெளிவாக ஆண்டவரிடத்திலே சொல்வது முக்கியம். வேற்று மொழிகளை பேசும்பொழுது ஆண்டவரிடத்தில் தனியாக பேசினாலும் அது சில சிக்கல்களை நமக்கு உண்டு. நிச்சயம். இன்னொரு கேள்வி ஜனங்கள் கேட்பது உண்டு, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறது. அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு விசுவாசிகள் அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறதுனா இது விளக்கம் என்ன தெரியுமா? நான் புரிந்து கொண்டது, விசுவாசி சபையில கூடியிருக்கிறார், அவர் விசுவாசியா இருக்கிறதுனா போதிக்கப்படுகிற எச்சரிக்கை செய்தியை கேட்டு அவர் விசுவாசிக்கிறார், அதனுடைய அவர் வாழ்க்கையை மாற்றிக்கிறார், விசுவாசி அப்படின்னா. ஒரு அவிசுவாசி இருக்கிறார், அப்போ சபையில வர எல்லாரும் விசுவாசி நினைக்காதீங்க, கொஞ்சம் அவிசுவாசி இருக்கிறாங்க. அவங்க வந்து போதகர் கடிந்து பேசும்போது அதை கேட்க மாட்டாங்க, முற்றிலுமாக தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் வந்திருப்பாங்க, முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க, அது அறமுறையாய் அழுதும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அந்த நபர்கள் ஒருவேளை போதகர் எச்சரிக்கை செய்ய தர்றாரு, இவர் சொல்லி நான் கேட்கணும், இவர் சொல்றாரு குடிச்சா உனக்கு கேன்சர் வந்துடும், பீடி குடிச்சா உனக்கு லங் கேன்சர் வரும், அது உதட்ட கேன்சர் வரும், வெத்தலைப்பாக்கு போட்டா வாயில புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்றாரு. கேட்க வேண்டாம், ஆஸ்பத்திரி சொல்றாரு கேட்கல. ஆனா அதே அவிசுவாசிக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ எவரோ ஏதோ ஒரு தேசத்துல வேற தேசத்துல இருந்து இந்த விசுவாசி பேசுற ஒரு பாஷையை பேசாத இன்னொரு விருந்தினர் ஒரு விசேஷத்தை நபர் அந்நிய ஒரு தூர தேசத்துல இருந்து வர்றாரு, உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து வர்றாரு, அது ஐரோப்பிய தேசத்துல இருந்து வர்றாரு. அவர் வந்து போதகர் ராபின்சன் என்ன பேசுறாரோ அதே அவர் பேசுறாரு. போதகர் ராபின்சனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அவரு, அந்த அம்மாவுடைய அந்த ஐயாவுடைய பிரச்சனை என்னன்னு எங்க ஐயாவுக்கு தெரியாது, இவர் வந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த அவிசுவாசி கேட்கிறார், இத்தனை நாள் விசுவாசியாக பார்த்தீங்களா, அவர் கேட்கிறார், ஐயோ எத்தனை முறை அந்த செய்தி வந்துச்சு நான் கேட்கிற அழகான ஒரு செய்தி. அப்போ அவங்க விசுவாசி நான் இந்த திருச்சபைக்கு போதகர், நான் போதிக்கிற போதனையை விசுவாசி ஏற்றுக்கொள்கிறார், விசுவாசி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் யாரோ எங்க வர்றாரு, அவர் வந்து சொன்ன வேத கருத்தை வேதத்திலிருந்து அவரும் பேசுகிற பொழுது விசுவாசியாமல் இருக்கிறார், அவிசுவாசி அதை விசுவாசிப்பான். ஆண்டவர் ஒரு நபரை அங்கிருந்து நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறதுக்கு அங்கிருக்கிறார். யாரையாவது பல உதடுகள் பல பாஷைகள் பேசுகிற உதடுகளை அவர் எங்கேயாவது கொண்டு வந்து அவர் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுவார். அப்போம்னா அதுதான் அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆகிய நேரத்துக்கான தேவ சொல்லுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த அந்நிய பாஷை குறித்து எதுவும் அந்நிய பாஷை, அதாவது ஆவி மரங்களிலே இது ஒருவர் எப்படி ஒருவருக்கு ஜெபம் பண்ணினால் சுகம் கிடைக்குமோ, எப்படி ஒருவர் வந்து மூப்பர் அபிஷேகத்தை ஏற்பட்டாங்களோ, எப்படி ஒருவர் பாடுவதற்கு தாழ்ந்து கிடைக்கிறதோ, அதே போல அந்நிய பாஷைகளையும் கற்றுக்கொள்வதும் தாழ்ந்து அது விசேஷமாக
வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆமா. ஆனால் ஒரே ஒரு வரம் எல்லா திருச்சபைக்கும் கொடுக்கப்படணும்னு அநேக பேர் பேசுறாங்க. அது அந்நிய பாஷை மட்டும்தான். அந்நிய பாஷை பேசணும், எல்லாரும் சரளமாக பேசணும், எல்லாருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படும் என்பது கருத்து என்ன? ஆண்டவர் ஆவியானவருக்கு அநேக வரங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரே வரம் மட்டும்தான் இருக்கு என்பதை அநேக திருச்சபைகள் போதிக்குது. அநேக திருச்சபைகள் போதிக்குது. அதனுடைய கருத்து என்னவாக? அதாவது அந்நிய பாஷையின் வரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், தந்திருக்கிறாரு. ஆனா எல்லாரும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்ல. யாரு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆண்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆவியானவருக்கு நிறைய வரங்கள் நிறைய, ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்லை. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்லை. நம்ம ஆலயத்துல இருக்கிறாங்க. அதான் நான் ஒரு இடத்துக்கு இருந்தேன். அப்போ அந்த ஆலயத்துல பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வந்தா பிறகு ஒரு ஐயா நேரா வந்தாரு. நேரா வந்து நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களான்னு கேட்டாரு. உடனே நான் பேசுறேன் அப்படின்னு. அப்போ நீங்க பேசுறது பார்க்கலையே, நீங்க பேசுறது நான் பேச மாட்டேன், அது எனக்கு தெரியாது. நீங்க பேசுறது என்ன அர்த்தம் கேட்டேன். அது எனக்கு ஆண்டவர் தான் தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இல்லையா ஆவின் வரங்கள் நிறைய இருக்கு, இல்லை உங்களுக்கு பஸ்தாக எனக்கு இல்லைன்னு சொன்னாரு. அப்போ உங்களுக்கு பஸ்தாக வர உங்களுக்கு இருக்கு, ஆமா இருக்குன்னு அதுக்குன்னு சொன்னாரு. கீபோர்டு இருந்துச்சு, இசைக்கிற கீபோர்டு, நீங்க உட்காந்து பாட்டு பிளே பண்ணல அப்படின்னு. எனக்கு தெரியாது அப்படின்னாரு. எனக்கு அந்த வரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், அந்த வரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் இசைக்க முடியும், பாட முடியும், நீ உட்காந்து பாட இசையா இல்லை எனக்கு தெரியாது. சொல்றத கேட்கவே இல்லை. இப்படி நான் சொல்வதைத்தான் கேட்கணும், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடைய ஒரு நபரை குறித்து எப்படி பைபிள் ஒரு நல்ல வசனம் சொல்லுது. சில நேரத்துல பைபிள் இருந்து ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். கேட்டேன் ஆனா நான் மாற மாட்டேன் அப்படின்னா உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அதே போன்ற ஒரு சுவாபமுடைய நம்மை குறித்து ரோமரின் புத்தகத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு வசனத்தை சொல்றாரு. ரோமர் 1:19-20 வாசிங்க, எடுத்தாரு வாசிக்க. ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம் 19 வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவருக்குள்ளே வெளிப்படுகிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவருக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனே வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனை குறித்து அறியணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவரே வெளிப்படுத்துறார் வேதாகமத்தின் வழியாக. சரி, எப்படி என்றால் காணப்படாதவர்களுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவங்க வந்து சாப்பிட்டு சொல்லவே இடம் கிடையாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், சோஸ்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். தங்களுடைய சிந்தனையினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவருடைய இதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. எப்படி சிந்தனையே இல்லையா? சிந்தனையில வீணர்கள். இப்போ சில நேரத்துல நம்ம ஊருடைய வாழ்க்கையில அதை போன்ற ஒரு சுபாவம் இருக்கும். நான் நினைச்சதெல்லாம் சரிதான், நான் சொன்னதான் கரெக்ட், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா உணர்வு இல்லை, சிந்திக்கிற தன்மை இல்லை. அதான் அழகா சொல்றோம், வீணர்கள் ஆகிவிட்டார்கள். அவங்களுடைய சொந்த எண்ணங்களிலே வீணா போயிட்டாங்க. சொந்த எண்ணத்திலே வீணா போயிட்டாங்க. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் நார்மலான ஒரு நபர் அப்படின்னா நீங்க சொல்றதை நான் பொறுமையா கேட்கறது, நான் சொல்றது நீங்க பொறுமையா. அப்போ நார்மலான ஒரு சரியான ஒரு நான் சொல்றதே சொல்லிட்டே இருக்கேன், நீங்க சொல்றதை கேட்கவே இல்லைன்னா நீங்க எனக்கு எப்படி ஒரு முத்திரை சொல்லுவீங்க? இவரு நல்ல மனசுல இருக்கிறாரு, அது பைத்தியம் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? கடவுள் போல இருக்கிறாரு அப்படின்னு. கடவுளுக்கு சமமா வச்சு அவர் பார்க்கிறாரு. கடவுளுக்கு சமமா வச்சு பார்க்கறது ஒண்ணு இருக்கட்டும். பொதுவா ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, நான் பேசுறதே பேசிட்டு இருக்கேன், மட்டும் சொல்ல அப்படியே ஜனங்கள் பார்த்துன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரன், உணர்வில்லாத
கொடுக்கப்படுது. எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, தேவனுடைய உடன்படிக்கை நம்பாம தேவனுக்கு விரோதமாக இடம்படினால் ஆண்டவர் அவரை சிதறப்படினார். அடுத்த புதிய பாட்டு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு அந்நிய பாஷை தந்தார். எதுக்காக தந்தார் கேட்டீங்கன்னா, அந்த சிதறின ஜனங்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மேலங்களில் காத்திருந்த 120 மூப்பர்களுக்கும் ஆண்டவர் அந்நிய பாஷையின் மரத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்நிய பாஷையை தந்தார். அந்நிய பாஷைகளை தரவில்லை, ஒரு பாஷையை ஒருவருக்கு தந்தார். அது நிமித்தமாக இன்று ஐரோப்பிய தேசம் முழுவதுமாக, இந்திய தேசம், ஆசிய தேசம், ஆப்பிரிக்கா தேசம், ஒவ்வொரு கண்டங்களிலும் தேவனுடைய சுவிசேஷம் பரப்பப்பட்டதாக இருக்கிறது. நீங்களும் உங்களுக்கு அப்படிப்பட்ட பல பாஷையை பேசுகிற ஒரு ஆற்றலை தேவன் தந்திருந்தார். ஆண்டவர் அதை நம்முடைய ராஜ்யத்துக்கு மேன்மையாக உபயோகப்படுத்த உதவி செய்யுங்க என்று நாம் ஜெபம் செய்வோம். அந்நிய பாஷையை குறித்து வேதாகம் அதைத்தான் பேசுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இதுக்கு முன்னாடி எனக்கு எப்போது ஒரு விளக்கம் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன பகுதியை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இதை தவிர இன்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குகிற அந்த அந்நிய பாஷை குறித்து நான் பேசுகிறேன். அது எந்த ஆவி பேசுறது? நம்மள்ட்ட வேதாகமத்தில் பல வகையான ஆவிகள் பேசுது. அது ஒன்று பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவர்களாக இருக்க வேண்டும். அதை தவிர வேதத்தில் நிறைய ஆவியை குறித்து பேசுகிறது. இதை குறித்து நீங்க என்னையா யோசிக்கணும்னா, யோசிக்கிறோம். சில நேரத்தில் நம்ம தொழில் செய்கிற இடங்கள்ல ஊழ விடுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, அல்லது விசில் அடிப்பாங்க, அல்லது தவளை போல சத்தம் போடுவாங்க. என்னைக்காவது யோசிக்கிறேன், இது என்ன ஆவி? நாங்க ஒரு சபையில பேசும்பொழுது ஆவியானவர் வரும்போது அவங்க நம்ம கூப்பிட்டா வந்துடுவார். ஆவியானவர் நம்ம போகணும்னு சொன்னா போயிடுவார். ஒரு கை தட்டினா போயிடுவாரு, ஆமை சொன்னா போயிடுவாரு. இப்படிலாம் ஆவியானவர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர முடியாதுங்கிறதா என்னுடைய தேவனுக்கு நம்ம கட்டுப்பாடு வைக்கணும். நம்ம தான் தேவனுடைய கட்டுப்பாடு வைக்கணும். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய கட்டுப்பாடு வைக்கணும். நான் பிடிச்சிருக்கேங்க ரிலீஸ் பண்றப்போ அப்படி கை தட்டா ஓடிவா, வேணாம் சொல்றப்போ அப்படின்னு கிடையாது. பாட்டு உற்சாகமான பாடுறேன், பாடிட்டே இருக்க ஆவியானவர் பாட்டு இன்னொன்னு ஓடினாரு கேட்டாரு. வேகமாக இசைக்கருவிகளை இசைக்கும் போது ஆவியானவர் வந்துருவார். அப்போ அவங்க முன்னாடி இருக்கிறவங்க அப்படியே ஆவியால் நிரம்பி முன்பதாக வந்துடுவாங்க. இசைக்கருவிலாம் நின்று போன பிறகு ஆவியானவர் போயிடுவார். பின்பதாக சாதாரணமாக எல்லா மனிதர்களும் அதே மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்பிடுவார். சில ஆலயங்கள் அப்படி செய்யறாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, இசையெல்லாம் எல்லாமே சரி, அழகா இசைப்பாங்க, நல்லா பாடணும் சொல்லுவாங்க. அப்படியே பாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்நிய பாஷை பேசுவாங்க. எப்படி பேச தெரியல, ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இயேசுன்னு சொல்லுவாங்க. இயேசுன்னு தமிழ் சொல்லுன்னா அவங்க அப்படியே பாட்டே வேகம் இயேசு 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 கடைசி சூ 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 சூன்னா ஜீசஸ் சொல்லணும்னா அவன் ஜீசஸ் ஜீசஸ் வேகம் சீ 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 சீன்னு கடைசி. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய நாமம் சீ கிடையாது, நம்முடைய தேவனுடைய நாமம் வந்து சூ கிடையாது. அவருக்கு சொல்லப்படாத ஒரு நாமத்தை நம்ம சொல்றோம். அப்போம்னா எங்கே இருந்து வருகிறார்? அது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற ஒரு பாஷையா, அது வேற ஆவி, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வேற ஆவியிடம் இருந்து வருகிற ஒரு பாஷையா, வேற ஆவியை இருந்து ஆவிகள் அநேக ஆவிகள் இருக்குது, நிச்சயம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிப்பாருங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் வந்து வஞ்சிக்கிற ஆவி. அது ஒரு ஆவி, வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, மோசம் போக்குகிற, வஞ்சிக்கிற ஆவி. எப்படிப்பட்ட ஆவியெல்லாம் இந்த நாட்களில் இருக்கிறது? வேதாகமத்தில் 22 வகையான ஆவிகளை குறித்து பேசுகிறது. நான் சிறுவயதில் இருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு ஊழியர் பாடலா பாடுவாரு. நான் அந்நாட்களில் அதை பற்றி யோசிக்கல. இப்ப தியானத்தை பார்க்கும்போது வேதாகமத்தில் இத்தனை வகையான ஆவி இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். அதுல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வேற, பரிசுத்த ஆவியானவர் தருகிற விளக்கம் வேற, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடங்களிலே ஒழுங்கும் கிரகமா இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல சத்தியத்துக்குள் நடத்தி செல்லுவார். கன்ஃபியூஷன், குழப்பம் இருக்காது, அங்கு தெளிவா இருக்கும். அப்படியே 1 தீமோத்தேயு 4 வாசிப்பாங்க. என்ன ஆவியானவர் பேசுறது? ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யுடைய மாயத்தினாலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை
இருந்து விலகி போவார்கள். பாருங்க, விசுவாசி ஒரு காலமும் இயேசுவை விசுவாசம் போகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து 2 தூண்கள் முக்கியமான, ஒரு சபைக்கு தூண் 2 தூண் இல்லாவிட்டால் கூரையே இருந்துடும். அது போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா ஒரு வாழ்க்கையில 2 தூண்கள் இருக்க வேண்டும். அந்த 2 தூணை குறித்து வெளிப்படுத்தல் 14:12 சொல்லுது. அந்த வெளிப்படுத்தல் 14:12 என்ன சொல்லுதுன்னா, 10 கற்பனையும் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், இது 2ம் தூணா இருக்கிறது. அந்த தூண்களை அசைக்கும்படியாக தான் என்னது வஞ்சிக்கிற ஆவியின் நாட்களிலே உண்டாயிருக்கும். அந்த ஆவியருக்கு தான் அந்த 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணா ஜனங்களை மோசம் போக்குகிறது, வஞ்சிக்கிற ஆவி இருக்குது. இன்னொரு பாருங்க, ஆச்சரியப்படுங்க, இந்த பிரசங்கி 3:21 நினைக்கிறேன், அதுல வந்து மிருகத்தினுடைய ஆவி, மிருக ஆவி இருக்கிறாங்க, ஸ்பிரிட் ஆஃப் அனிமல், மிருகத்தின் ஆவி. நீங்க வாசிப்பாங்க, அது என்ன சொல்லுதுன்னா அந்த பிரசங்கி 3:21 உயர எழும்பும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில இருக்கும் மிருகத்தினுடைய ஆவியும் தாழ பூமியில இருக்கும் மிருகத்தின் ஆவியும் அணிந்தவன் யார்? அணிந்தவன் எங்க பாருங்க, மிருகத்தின் ஆவி. மிருகம் எப்படி சத்தம் போடும்? சில நேரம் பாத்தீங்களா, அந்நிய பாஷை பேசுறதா அப்போ ஊழல் பண்றதும் கொலைக்கிறதும் கணைக்கிறதும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆவியாருடைய சத்தம் கிடையாது, தேவனுடைய சத்தமும் கிடையாது, அது வந்து மிருகத்தின் ஆவி. அப்போ பைபிள் பாருங்க, மனுஷனுடைய ஆவி, மிருகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. மணி அப்படியே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:3 வாசிப்பாங்க. 1 யோவான் 4:3 வசனம் எந்த ஆவியை குறித்து பேசுகிறது? 1 யோவான் 4 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியாகவே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முரண்பாடாக, இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வந்தார் என்று ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்க்கையை சரியல்ல, அப்படி வாழக்கூடாது, இப்படிதான் வாழும், தாரிஷ்டம் போல வாழ்கிறவர்கள், அப்படி போதிக்கிறவர்கள், அது இயேசுவானவர் வரும் என்று சொன்ன அந்தி கிறிஸ்துவின் ஆவி உலகத்தில் இருக்கிறது என்று கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் நீங்களா இருக்கிறீர்களா? அதுக்கு மேல இன்னொரு ஆவி சொல்லு. அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்பாரு. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாகிறாதவன் எங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, தேவனால் உண்டாகாமல் இல்லாதவன் எங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதனாலே சத்திய ஆவி இதனும் வஞ்சக ஆவி இதனும், இதனாலே சத்திய ஆவி இதனும் வஞ்சக ஆவி. அப்போ ஆண்டவர் சொல்ற சத்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்திய ஆவி என்று இருக்கிறது. உங்களிடம் கிறிஸ்துவின் ஆவியும் சகல சத்தியத்திலும் நடத்துகிற சத்திய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு இருக்கிறார். ஆண்டவர் வசனம் சொல்றது பைபிள்ல 500க்கும் அதிகமான ஆவிகளை குறித்து பேசுகிறது. அது 200க்கும் அதிகமான ஆவிகள் தேவதூதர்களை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் வசனங்கள் பேசுகிறது. ஆனா எந்த ஆவி உங்கள்கிட்ட பேசுது? அப்ப நீங்க சொல்லலாம், ஐயா நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்நிய பாஷை எங்க சர்ச்சில் பேசலையே, நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்நிய பாஷையை நாங்க பேசாம இருக்கிறோம், நான் ஏதோ ஒரு நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜெபத்தை நீங்க ஏறுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் பேசுகிற அந்த அந்நிய பாஷை உம்முடைய சத்திய ஆவியிலிருந்து வருகிறது என்றால், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்நிய பாஷையா இருக்குமேனால், அது நீர் தருகிற அந்நிய பாஷையா இருக்குமேனால் நான் பேச உதவி செய்யுங்க, அல்லது என் வாயை மூடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இருப்பாங்க. அப்படி எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க, தேவனுடைய வல்லமையா இருந்திருக்கிறாங்க. ஆக எனக்கு மோசம் போகாதீர்கள். ஆண்டுடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது, சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றில் நித்திய ஜீவன் இருக்கிறது. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. ஆக எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் தந்திருக்கிற இடங்களிலே, ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வரங்களிலே உறுதியாக அந்நிய பாஷையின் வரத்தை அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக மனுஷனுக்கு புரிந்து கொள்கிற ஒரு பாஷை அவருடைய சுவிசேஷத்தை சொல்லவும்
நம்முடைய தனிப்பட்ட உறவு தேவனோடு இருக்கிற புலம்பி நம்முடைய கஷ்டங்களை நஷ்டங்களை ஆண்டு சொல்லணும். நமக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அந்நிய பாஷையை குறித்த விளக்கத்தை இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தவும் உங்களுடைய வேதாந்தத்தை வாசிக்க நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஜெபம் செய்யலாமா? அப்படின்னா பாஸ்டர் ராபின்சன் அவர்களே, நீங்க ஜெபத்தை சத்தியமுள்ள ஆண்டவரே, இந்த அந்நிய பாஷை குறித்தான விளக்கத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ தொடர்பில் வாசிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களிலே ஏற்படுகிற ஆவியானவரை குறித்த எண்ணங்களுக்கு பதிலை நீர் வேதத்திலே நீர் எங்களுக்கு வைக்கிறீர்கள். நாங்கள் புலம்பாமலும் நாங்கள் அலப்பாமலும் கதவே வேத எழுத்துக்களின் முறைமைப்படி நாங்கள் நடப்பதற்கான சாகியத்தை நீர் தரவேன் வாசிக்கிறோம். ஆவியானவர் பொழுது உங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார் என்று நாங்கள் வேதத்திலேயே படிக்கிறோம். அதே விதமாக ஆவியானவர்களை நடத்துவதற்கு, எங்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கு, எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நீர் வழிநடத்த வேண்டும் வாசிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களிடத்திலே வை. நாங்கள் உங்களை விட்டு விழாதபடிக்கு உண்மையான சத்தியத்துக்குள்ளே நடப்பதற்கான சாகியத்தை தர வேண்டும். இயேசு நாமத்தினாலே நெஞ்சு கேட்கிறேன். இறக்கந்த புறம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க கலந்து உரையாடி பேசினது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இதை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்குமேயானால் நீங்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்பு கொள்கிற நேரங்களிலே உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கப்படும். நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களுக்கு விளக்கத்தை தாரும், அவர்களை அன்பு கொள்ள புரிந்து கொள்ள தேவனுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கட்டாயமாக உதவி செய்வார். கர்த்தர்